மதிப்பிற்குரிய நம்ம காளியம்மக்கா நம்ம நிர்மலா சீதாராமன் அப்படியே குஷ்பக்கா இந்த வரிசையில் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம அண்ணன் சீமான்காரி சொல்லுவார், இலவச திட்டங்கள், அதாவது மக்கள் நல திட்டங்களை அவர் மிகவும் மோசமாக நம்ம அண்ணன் சீமான் விமர்சிப்பார். 1000 ரூபா கொடுத்துட்டா எல்லாம் தீர்ந்துருமா, நீ அது வச்சிருக்கியா இது வச்சிருக்கியா, 1000 ரூபாய்க்கு பிறந்தவனா அப்படின்ட்டு நம்ம அண்ணன் பேசுவார். அதே மாதிரி நம்ம குஷ்பு அக்கா ஏற்கனவே என்ன பேசியிருக்காங்கன்னா, நீ பிச்சை போட்டால் 1000 ரூபா பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு குஷ்பு, பிஜேபியில் இருக்க குஷ்பு பேசியிருக்காங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன், பாஜகவின் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1000-2000 ரூபா பிச்சை போட்டாச்சுன்னா, ஒரு மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுன்னு ஒரு 1000-2000 ரூபா பிச்சை போட்டால் போதுமா அப்படின்ட்டு ரொம்ப நாகரிகம் கெட்ட முறையில் பேசியிருக்காங்க. அதே வரிசையில் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாக்கா என்ன பேசியிருக்காங்கன்னா, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாயை தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னு பெண்களை மிகவும் கொச்சையாக கீழ்த்தரமாக பதிவு பண்ணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னா மயிலாடுதுறை பிரச்சாரத்தில், மயிலாடுதுறையில் அவங்க பாராளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்காங்கல்ல, அங்கே தான் பேசியிருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வண்டி முன்னாடி எப்படியா 10 பெண்கள் நிற்பாங்கல்ல. இந்த அக்காளுக்கு எங்கே இருந்து இவ்வளோ செல்வாக்கு வந்துச்சு? சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த அக்கா, அவங்க உயர்வட்டும், அரசியலில் மிகப்பெரிய உயரத்துக்கு வரட்டும், ஒன்றும் தவறு இல்லை, நம்ம அதை வரவேற்போம். பெண்கள் உயரமான இடத்துக்கு அரசியலில் வர வேண்டும், நிறைய நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்களை பேச வேண்டும், தெளிவு மிக்க கருத்துக்களை பேச வேண்டும். பெண்கள் அந்த மாதிரியான இடத்திற்கு பெண்கள் அரசியலில் மேலே மேலே வர வேண்டும். அது நம்ம வரவேற்கக்கூடிய அம்சமாகவும் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கும். ஆனால் ஒரு அரசு மக்களுக்கான நலத்திட்டமாக கொடுக்கக்கூடிய பயனாளிகளின் உரிமை தொகையை 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க, இவங்க 1000 ரூபாயை தவிர வேற என்ன தெரியும்? ஒரு மாடு, எருமை மாடு என்ன விலை விற்கி? 60,000க்கு எருமை மாடு விற்கி, பசுமாடு 50,000க்கு விற்கி. இது தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ட்டு அண்ணன் சீமா வேற பேசுவார். ஆடு விலை மாடு விலை இது தற்சார்பு பொருளாதாரம் அப்படிம்பாரு. அப்போ அது விவசாயிகள் வளர்த்து விற்று அதில் லாபம் பார்த்தா அதுவும் அந்த அம்மாவுக்கு வயிறு எரியும் போல. அன்னை தற்சார்பு பொருளாதாரம் பேசுவார். அதுக்கு அடுத்தால ஆடு மாடு மேய்க்கவனுக்கு தான் அரசு வேலை அப்படிம்பாரு. ஆனால் ஒரு வேட்பாளர் கூட ஆடு மாடு மேய்க்கவங்களை நிப்பாட்ட மாட்டார். ஒரு வேட்பாளரை கூட அப்படியே ஆடு மாடு மேய்க்கவன் எல்லாம் கிராமத்தில் இருந்து வந்தவன்ட்டு அதை விடுங்க. நம்ம இந்திய, அதாவது தமிழ்நாட்டு தமிழ் வழி கல்வியில் இருந்து படித்து வந்தவர்கள் யாரையும் வேட்பாளராக நடத்த மாட்டார். எல்லாமே ஆங்கில மீடியத்திலேயே படித்து வந்தவர்களைத்தான் அவர் வேட்பாளராக நிப்பாட்டுவார். அதுக்கு என்ன சொல்லுவார்னா, அண்ணன் சீமான் அப்போ இது திராவிடம் செய்த மோசடி, திராவிடம் பெரிய மோசடியை செய்து விட்டது. அதாவது நீ திராவிடம் எதை மோசடியாக செய்து விட்டது? இப்போ காலையில் கூட நாம் தமிழர் தம்பிகிட்ட போயிருந்தோம். சுத்தமாக மரகலண்டவங்க என்ன பேசுவாங்களோ அதைத்தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அறிவு என்பது அவனுக்கு சுத்தமாக இல்லை. கை தட்டுவதற்கு பிறந்தவனே பேசிக்கிட்டு இருக்கான். ஏப்பா ஒரு முறை பேசினா விடுதலை புலிகள் ஒருபோதும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இல்லை அப்படிங்க. மறுமுறை சொல்ல ஆஸ்திரேலியா அரசியல் கப்பலை கடத்தி அதில் துப்பாக்கி பயிற்சி சீமானுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னா ஒரே நிமிடத்தில் எத்தனை மாற்றங்கள். அப்போ சீமானுடைய தம்பி என்பதை அவன் மிகவும் சான்றுகளுடன் நிரூபிக்கான்னு நம்ம ரயிச்சுக்கிட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்தில் தான் சீமானுடைய தற்கூரி கூட்டம் இருக்குது. நம்ம கடும் சொல்லால் இதை நம்ம சொல்லணும்னு சொல்லலை. இவங்க தற்கூரி கூட்டமாக இருந்து பாழா போயிடுவாங்களேங்கிற கவலையில் தான் இந்த சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே வேலையைத்தான் இந்த காளியம்மக்காவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவார், டாக்டருக்கோ அவ்வளோ பேராக படித்தோம், யாருமோ டாக்டர் எங்கே இருக்க, வா உனக்கு நான் ஊசி போட்டுறேன், எனக்கு நீ ஊசி போட்டுக்க, மாற்றி மாற்றி ஊசி போட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஊசி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. டாக்டருக்குன்னு படித்தாச்சுன்னா எவ்வளவு கீழ்த்தரமாக எப்படி பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் சீமா. அவ்வளவுதான் அவருடைய அறிவு, அவ்வளவுதான். அதே நேரத்தில் ஆடு மாடு மேய்
நான் உனக்கு அவ்வளோ பேருக்கு அரசு வேலை தந்துடுதேன் அப்படின்னு பேசி அதே சீமான் தான் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு நபருக்கு கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்டு ஒதுக்கலை. எல்லாம் வெளிநாட்டில் ஓமனில் படித்தவன், தமிழே தெரியாத தற்கூரி பயலுக்கு கூட சீட்டு கொடுத்துருக்கான். அதுக்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு தான் அவனுக்கு தமிழ் தெரியாமல். ஏன் ஓமனில் படித்தவனுக்கு எப்படா தமிழ் தெரியும்? திராவிட மாடல் அரசு அங்கே போய் அவனுக்கு ஒரு பள்ளியிடம் கட்டி கொடுத்து தமிழை படிச்சுட்டு போகணுன்னு தான் அவன் பின்னாடியே தொங்கிக்கிட்டு அலையுமா. கிறுக்கு பயல கேட்க வேண்டியிருக்குல்ல. உன்னை எப்படி கேட்டாலும் உனக்கு தகும். சீமானுக்கு தகும். முட்டா பயலாக பேசுகிறான். ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இருந்து சீமான் ஒருபோதும் பேசலை. தமிழ் என் பிள்ளைகள் தமிழ் படிக்காத காரணம் இப்போ தமிழ் வழி கல்வி இல்லை. நான் கிடந்து மல்லுக்குன்னு தமிழ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுத சீமா. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு, பிள்ளைகளை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு வேண்டாதுக்கு தமிழ் பள்ளிக்கூடம் இல்லைன்னு பேசுதியே. அதே மாதிரி ஓமனில் படித்த இவன் வாயாலே சொல்லுவான், ஓமனில் படித்த தம்பி சித்திக்கு விருதுநகர் வேட்பாளர், அதனால் அவருக்கு தமிழ் தெரியல. அது தவறு யாரு? அதுக்கு நான் வெக்கப்படுறேன். தவறு யாரு? நீ அவனை வேட்பாளராக நிற்க வெக்கப்படணும், வேதனைப்படணும், விஷனப்படணும், விஷம் குடிச்சு சாவணுண்டாச்சிமா. அதை விட்டுட்டு அவனை வேட்பாளராக காசு இருக்குது, அவன் செலவழிப்பான், நம்மளையும் வசமாக கவனிப்பான்ட்டு அவனை வேட்பாளராக நிப்பாட்டிட்டு முட்டாள்தனமாக தமிழையும் தமிழ்நாடு அரசையும் திராவிட மாடல் அரசையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே இவனுக்கு. சரி இருக்கா அப்படின்னா அதான் அறிவு இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் அவன்கிட்ட இருக்கான்னு கேட்டுக்கிட்டு கிடக்கு. நம்ம மக்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம சொல்லி தான் எல்லா மக்களும் செய்ய வேண்டியிருக்கு. அந்தந்த இடத்துல வச்சு இந்த காளிய மக்களை கேள்வி கேட்கலாம்ல. 1000 ரூபா உரிமை தொகைன்னு கொடுக்கு. அவங்க சொல்லுறாங்க 12,000 ரூபாயை பிடிங்கிக்கிட்டு தாங்க. 2 குவார்ட்டர் குடிச்சாச்சுன்னா மாதம் 12,000 ரூபா அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் அரசாங்கத்துக்கு வருமானமா அப்படின்னுச்சு. அரசு வருமானத்துக்காக சாராய கடையை திறந்துருக்குன்னுட்டு சொல்ல முடியாது. அரசு வருமானத்துக்காக சாராய கடையை திறக்கலை. ஏற்கனவே பழக்கப்பட்டு விட்டார்கள், பழகி விட்டார்கள். இதில் இருந்து பிரித்தெடுப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சாராய கடைகளை குறைக்க வேண்டும் என்று இந்த அரசு குறைத்து கொண்டு இருக்கிறது. அதிகப்படியான சாராய கடைகளை திறந்து விடவில்லை, கடைகளை குறைத்து கொண்டு இருக்கிறது. முழுமையாக சாராய கடைகளை எடுத்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் கோரிக்கையும் கூட. ஆனாலும் நம்ம அண்ணன் சீமான் இந்த கோரிக்கையை வைக்கவர், அந்த கோரிக்கையின் வழி நடக்கிறாரா சீமான்? நாளே சாராய கடை வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா அவன் கட்சிக்காரனே எல்லா இடத்துலையும், சீமான் கட்சிக்காரனே பல இடத்துல கள்ளச்சாராயம் காய்ப்பதற்கு யூடியூப்பை பார்த்து தயாராகிடுவான். ஏன்னா யூடியூப்லேயே வாழ்ந்த உலகம் சீமானுடைய கட்சி உலகம். இந்த காளிய மக்கள் தொடர்ந்து உரிமை திட்டங்களை, மகளிர் உரிமை திட்டங்களை, பேருந்து பயண திட்டங்களை அதையும் திரும்ப திரும்ப சீமான் அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமாகத்தான் பேசி வந்தார். பேருந்து பயண திட்டம், இலவச பயண திட்டத்தையும் சீமான் கீழ்த்தரமாக பேசி வந்தார். மாணவியர்களுக்கு 1000 ரூபா மாதந்தோறும் மேல் படிப்புக்கு அரசு கொடுப்பதையும் கீழ்த்தரமாக பேசி வந்தார். கல்வியை இலவசமாக கல்வி எங்கே காசு விற்காங்கன்னு தெரியல. தனியார் கல்லூரிகளில் வேண்டுமானால் விலை இருக்குது. அதுவும் அரசு ஒதுக்கக்கூடிய இடங்களுக்கு அரசு நிர்ணயிக்கிற கட்டணம் மட்டும்தான், அதற்கு மேல் இல்லை. அது முக்கியமானது. அரசு கல்லூரிகளில் அரசு குறைந்தபட்ச கட்டணங்களைத்தான் நிர்ணயித்திருக்கிறது. இது பண்ணி அதுவும் கட்டணம் இல்லை, கட்டணம் பெரிய கட்டணம் என்பது போலவும், மிகப்பெரிய கட்டணம் இருப்பது போலவும் மிக பொய்யான கட்டுக்கதைகளை காளியம்மக்கா தொடர்ந்து பரப்பிக்கிட்டு மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க, அந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மக்களை மிகவும் இழிவாக பேசுகிறார். அந்தந்த இடத்துல அவர் எந்தெந்த இடங்களில் பேசுகிறாரோ இந்த காளியம்மக்கா, அந்தந்த இடத்தில் அந்தந்த மக்கள் அவர்களிடத்தில் எத்தனை விதமான பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், அதாவது வார்த்தைகளைத்தான் சொல்லுவேன், எத்தனை விதமான வார்த்தைகள் வைத்திருப்பார்கள் அந்த காளியம்மக்களுக்கு பதில் சொல்வதற்கு. அதில் நல்ல வார்த்தைகளாக பார்த்து அழகாக பதில் சொல்லலாம்.
இப்போ நம்ம இவர் கூட சொல்லியிருந்தார், யார், அண்ணாமலை, பிஜேபி மாநில தலைவர். அந்த பழைய பிஞ்சை செருப்பையே, இந்திய எதிர்ப்புங்கிற பிஞ்சை செருப்பையே எடுத்துக்கிட்டு வராங்கன்ட்டு. எதுக்காக அதை வச்சுருக்க அந்த பிஞ்சை செருப்புன்னா, நீ உள்ளே வந்தியா விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு தான் பிஞ்சை செருப்பு வச்சுருக்கு. அதே மாதிரி இருக்கிறத எடுத்து நல்ல வார்த்தைகளாக எடுத்து இந்த காளியம்மாள் பதில் சொல்லணும். மக்கள் அப்படி சொன்னால்தான் இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துகிறவர்களை, மக்களை ஏளனப்படுத்துகிறவர்களை, இழிவு செய்கிறவர்களுக்கு சரியான பாடம் புகட்டியதாக அமையும். மற்றபடி நம்ம ஒன்றும் வன்முறையாக எதையும் செய்யுங்கன்னு சொல்லலையா. அதுக்காக நீங்கள் கம்பெடுத்து காளியம்மாளை அடிங்கன்னு சொல்லலை, இல்லை செருப்பு கொண்டு வீசுங்கன்னு சொல்லலை. அது அண்ணன் சீமான் தான் அந்த மாதிரி பேசுவார். நம்ம அந்த மாதிரி சொல்லலை, கல் எடுத்து அடிங்கன்னு சொல்லலை, குடங்களை வச்சு மறித்து குடங்களாலே அடித்து வரட்டுங்க, அப்படி அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டோம். அதெல்லாம் காளியம்மாளுக்கு செய்தாலும் தகுந்தான் என்றாலும் கூட நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அது தேவையமற்றது. அவர்களுக்கு நேர்மையான வழியில் பதிலுக்கு பதில் கேள்விகளாக கேளுங்கள் என்று தான் நம்ம சொல்கிறோம்.